நேற்று நடந்ததுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இது மாதிரியான விஷயம் பண்ணுறான் அப்படின்ன உடனே சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா புகழுக்கு பொறாம, வினோத் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எனக்கு என் மேலே ஏற்கனவே அவருக்கு வந்து பொறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும். அது அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நான் நிற்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுன்னா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து மது அருந்திட்டு அவர் தாக்குனதா சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன கொண்டு வரீங்க? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எந்த சேனல்? நியூஸ் தமிழ். மது அருந்திட்டு நீங்கள் வேலைக்கு போவீங்களா? உங்க தொழிலுக்கு உண்மையா இருப்பீங்கல்ல? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன். மது அருந்திட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிப்பாங்களா? இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருதுங்க. இல்ல நான் ஜெனரலா நான் சொல்றேன். அவன் சொல்றான்னா அதை வந்து பார்த்தா நீங்க கேக்குறீங்களே, அதுதான் நான் இப்பதாங்க நான் சொன்னேன். அவனை மதிக்காதீங்கன்னு நான் சொல்றேன்.